பன்னீர் வெஜ் பிரியாணி அதுவும் தம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட புதினா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நான் வேக வச்ச பட்டாணி இதோட சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதோட 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது 50% வெந்துருச்சு. இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் புல்லட் அரிசி ஜீரக சம்பா அரிசினா 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட லெமனும் சேர்த்துட்டு இதோட நான் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சு அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் இந்த குக்கரை வச்சு சிம்லேயே 20 நிமிஷம் வச்சு எடுத்துனீங்கன்னா சூப்பரான தம் பிரியாணி